he drinks coffee every day அப்படிங்கிறது சரி. இப்போ இது வந்து yesterday அப்படின்னு மாறும்போது இங்க என்னன்னு மாறிடும்? he drank coffee yesterday அப்படின்னு சொல்லலாம். அது சரி. tomorrow அப்படிங்கிறதுக்கு he will drink coffee tomorrow அப்படிங்கிறது சரிதான். பட் இந்த today அப்படின்னு வரும்போது அப்ப நீங்க வந்து he drinks coffee today அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது. he drank coffee today சொல்லலாம். he will drink coffee today சொல்லலாம். ஏன்னா present tense அப்படிங்கிறது வந்து நவ்ங்கிற பாயிண்ட் ஆஃப் டைமுக்காக இல்லை, நவ்ங்கிற பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் வந்து past tense. அதாவது present tense வந்து நவ்ங்கிற பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு பயன்படுத்தக்கூடாது, நவுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு பயன்படுத்தக்கூடாது, நவுக்கு பின்னாடி இருக்கிற பாயிண்ட் ஆஃப் டைமுக்கும் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? எஸ்டர்டேங்கிறது வந்து நவுக்கும் முன்னாடியே இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் வந்து டைம் லைன் போட்டிங்கன்னா இது வந்து நவ் அப்படின்னா இந்த டைம் லைனில் எஸ்டர்டேங்கிறது இந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்கும் முன்னாடி தான் வருது. நீங்கள் அதில் அது வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இதுக்கும் முன்னாடி எஸ்டர்டேங்கிறது நவுக்கு முன்னாடி. இப்போ நவுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது அது என்ன டென்ஸ் ஆயிடுச்சு? பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. அதாவது என்ன இல்லைன்னா ப்ரெசென்ட் டென்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி நவுக்கு பின்னாடி அப்படின்னாலும் ப்ரெசென்ட் டென்ஸ் இல்லை. அப்படின்னா நவுங்கிற பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் ப்ரெசென்ட் டென்ஸ் இல்லை. புரியுதுங்களா? அப்போ நவுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை நவுலையும் இல்லை அப்படின்னா எதுக்கு மட்டும் வரும் அப்படின்னா இந்த மாதிரி பொதுவாக எவ்ரிடே, யூஸ்வலி, ஆல்வேஸ், நெவர் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வருது இல்லைங்களா? இதெல்லாம் வரும். இந்த அட்வர்ப்ஸ் வரும்போது அப்போ மட்டும்தான் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் மெயின் வேர்ட் பயன்படுத்தும். ஆக அப்போ நவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஐ ட்ரிங்க் காஃபி நவ் சரியா தவறா? தவறு. ஐ ட்ராங்க் காஃபி நவ், ஐ வில் ட்ரிங்க் காஃபி நவ் தவறு. பட் இந்த ஐ வில் ட்ரிங்க் காஃபி நவ்ங்கிறதுல அந்த நவ்ங்கிறத ஜஸ்ட் இப்போ உடனே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஓகேவா, அது அக்செப்ட் பண்ணலாம். பட் நம்ம நவ்ங்கிறத எக்ஸாக்ட்லி பாயிண்ட் ஆஃப் டைம். ஆக அப்போ நவ் அப்படிங்கிறது வேற, டுடேங்கிறது வேற. டுடேங்கிறது வந்து நீங்க அந்த ஆக்ஷன் எப்போ நடக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது இது நவ், இதுல இருந்து இது வரைக்கும் வந்து டுடேவா இருக்கலாம் இல்லையா? இப்போ நவ்னா இதுக்கு முன்னாடியும் டுடே இருக்குது பின்னாடி இருக்குதுன்னா இப்போ நீங்கள் அந்த காஃபி குடிக்கிற டைம் வந்து ஏற்கனவே நவ்க்கு முன்னாடி குடிச்சிட்டா என்ன சொல்லலாம்? ஐ ட்ராங்க் காஃபி டுடே, குடித்தேன். இனிமேல் தான் அப்படிங்கும்போது ஐ வில் ட்ரிங்க் காஃபி. அப்போ நவ் அப்படிங்கும்போது ஐ ட்ரிங்க் காஃபி நவ் அப்படின்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? நீங்கள் ஐ ட்ரிங்க் காஃபின்னு சொன்னீங்கன்னா வேற எதுவும் போடாட்டி, அதாவது ஆட்வர்ப் எதுவும் குறிப்பிடாட்டி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னவா எடுத்துக்கலாம்னா எவ்ரிடே மாதிரி எடுத்துக்கலாம். பொதுவாக சொல்கிறேங்க, அதாவது நான் காஃபி குடிப்பேன், அவர் டீ குடிக்க மாட்டாரு, இந்த மாதிரி சொல்கிறேன் இல்லைங்களா? இது வந்து எது சொல்கிறேன்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அந்த ட்ரிங்க் காஃபி குடிக்கிறதுங்கிறது ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அல்லது ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ். அப்போ நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசுறதுக்கு சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். நவ்ங்கிற பாயிண்ட் ஆஃப் டைம் பற்றி பேசும்போது சிம்பிள் ப்ரெசென்ட் பயன்படுத்த மாட்டோம். ரைட். இப்போ நான் சொன்னது எல்லாமே மெயின் வேர்புக்காக. இப்போ பி வேர்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி வேர்பை பொறுத்தவரையில் நவ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம பயன்படுத்த முடியுது, ப்ரெசென்ட் டென்ஸ் பயன்படுத்த முடியுது. இப்போ அப்படிங்கும்போது இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஐ எம் ஹியர் நவ் சொல்லலாம் இல்லைங்களா? நான் இப்போ இங்கே சொல்லலாம். ரைட். அப்போ நவ்ங்கிறது பி வேர்பா இருந்தால் சொல்லலாம். நான் இங்கு இருக்கிறேன், சரி. நான் இப்பொழுது இருக்கிறேன், சரி. நான் இப்பொழுது குடிக்கிறேன் அப்படிங்கிறது வராது. இப்போ நான் சொன்ன மாதிரி இதுல நான் வந்து அந்த குடிக்கிறதுங்கிறது இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது சாத்தியம் தானே? அதாவது நவுக்கு முன்னாடி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், நவுக்கு பின்னாடி தான் குடிக்க போறேன். அப்படின்னா அப்ப இப்ப நான் குடிக்கிறேன்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது.
ஏன்னா இந்த ஆஸ்பெக்டை விட்டு அதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் போகணும். அப்போ வந்து நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், குடிச்சிட்டு இருக்கிறேன், இன்னும் குடிச்ச முடியல. இந்த மீனிங்ஸ் எப்போ அப்படின்னா நவ்ல, நவ்ங்கிற பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த ஆக்ஷன் இன்கம்ப்ளீட்டா இருக்குது. நவுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நவுக்கு முன்னாடி தான் முடியும். நவுங்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் அதுக்கு அர்த்தம் இல்லைங்களா? அந்த அர்த்தத்துக்கு வந்து சிம்பிள் ஆஸ்பெக்ட் உதவாது. அதுக்கு நீங்க ஆஸ்பெக்ட் மாற்றணும். அந்த செகண்ட் ஆஸ்பெக்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, லைக் கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட் அல்லது ப்ரோக்ரெசிவ் இல்லையா? அப்போ ப்ரோக்ரெசிவ் ஆஸ்பெக்ட் போயிடும். அப்போ மெயின் வேர்ப்ல நவ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்போ சிம்பிள் ஆஸ்பெக்ட் வராது. ஆக எது தப்பு அப்படின்னா ஐ ட்ரிங்க் காஃபி நவ் வராது, ஐ எம் ட்ரிங்கிங் காஃபி நவ் வரும். இப்போ அந்த ஐ எம் ட்ரிங்கிங் போனோம் அப்படின்னா ஆஸ்பெக்ட் மாறிடுச்சு. அப்புறம் ஏற்கனவே இன்னொன்று சொல்லியிருக்கோம், V1 V2 நம்ம வந்து V1 V2 V3 V4 அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இதுக்கு நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதில் இந்த வெறும் இந்த ஃபார்ம் மட்டும் வச்சுக்கிட்டு இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் பயன்படும், பாஸ்ட் டென்ஸ்ல தான் பயன்படும்னு சொல்ல முடியாது. டென்ஸுங்கிறது வந்து இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ்க்கு இல்லை, சென்டென்ஸ். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல வந்து V1 வந்ததுனால அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்ல முடியாது, V2 வந்ததுனாலயே அது பாஸ்ட் டென்ஸ்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்க அடுத்த லெவல்ல பார்ப்பீங்க. இப்போ வந்து இப்போ நம்ம என்ன இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்போ டுமாரோன்னா ஃபியூச்சர் டென்ஸ், அதனால வில் வரணும்னு தான் இந்த ஸ்டேஜ்ல சொல்றோம், பிரைமரி லெவல். நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு வரும்போது இப்போ இந்த டுமாரோ கூட கூட V2 பயன்படுத்த முடியும். சரிங்களா? லைக் இஃப் யூ ஃபினிஷ்ட் இட் டுமாரோ, இஃப் யூ ஃபினிஷ்ட் இட் டுமாரோனா V2 வருது. அப்போ எதுக்கு வருது? ஃபியூச்சருக்கு V2 பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஐ டிடன்ட் டாக் டு யூ அப்படின்னு சொன்னா டாக்ங்கிறது V1 பாஸ்ட் டென்ஸ்ல வருது. அதனால இதை வச்சுட்டு டென்ஸ் டிசைட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரலாம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரலாம். அப்போ டென்ஸுங்கிறது வேர்டுக்கு இல்லை, சென்டென்ஸ். அது தெரிஞ்சுக்கங்க. ஆக இப்போ சிம்பிள் ஆஸ்பெக்ட்ல 3 டென்சஸ் பார்த்துட்டோம். ஒன்று எப்பவுமே பொதுவா அப்படின்னு சொன்னா வந்து ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரிடே அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடியும் குடித்தேன், இப்பவும் இன்னைக்கும் குடித்தேன் அல்லது குடிப்பேன், நாளைக்கும் குடிப்பேன், அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் சொல்லவே இல்லை, பொதுவாக சொல்லிட்டோம். சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா நவ்வுங்கிற பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு முன்னாடி குடிக்க ஆரம்பித்தேன், குடிச்சு முடிச்சேன்னு. ஃபியூச்சர் டென்ஸ் ஆரம்பிச்சுன்னா நவ்வுக்கு முன்னாடி, நவ் பின்னாடி ஆரம்பிச்சு பின்னாடி முடியும். எப்போ வந்து இது ரெண்டுக்கு நடுவில் முன்னாடி ஆரம்பிச்சு பின்னாடி முடிக்குதோ அந்த ஆக்ஷன் முடிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடணும், ஆஸ்பெக்ட் மாற்றிடணும். அது வந்து கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட் பண்ணிடணும்.